நேற்று புக் ஆஃப் ரெக்கார்டு சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வள்ளுவனே, நீ 2 அடியில் வசித்ததை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வாசிக்கிறோம். 7 வார்த்தையை 8வது அதிசயமாய் வியந்து பார்க்கிறோம். உன் குரல் திருக்குறளாய் விண்ணை தொட்டதும் வனம் வசப்பட்டது, வானம் வசப்பட்டது. நிலவோடு நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு பன்னாங்குழி ஆடுவது போல் நீ எம் தமிழோடு நெறிகளை வைத்துக் கொண்டு நர்த்தனம் ஆடியதை உலக மொழிகள் எல்லாம் கண்டுகளித்தது. நீ தந்த 1330 முத்துக்களால் எங்கள் தன்மானத்தின் எடையும் கூடியது. உன் ஈரடி மந்திரம் சொல்வதெல்லாம் இக்கால வாழ்வின் தந்திரமா? வாசுகியின் துணைவனே, வாசகர்களின் தகப்பனே, முப்பாலின் வித்தகனே, பாவலருள் மூத்தவனே, நாங்கள் வள்ளுவம் புகழ்ந்து நின்றதோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டியும் வள்ளுவம் காப்போம் என்ற உறுதிமொழியோடு ஆதியில் தோன்றிய மொழி, மூச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கம் மேடம் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் பக்கம் வந்து சார் 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 இந்த குரலின் இனிமையான மகிழ்வான வரவேற்புரையை வழங்க விஐடி பல்கலைக்கழகத்தின் கூடுதல் பதிவாளர் முனைவர் பேகி மனோகரன் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விஐடி போபால் பல்கலைக்கழகம் இந்திய சாதனை புத்தகத்தின் முன்னேடுகளில் தன் பெயரை குறித்து சாதனை படைத்தமைக்கான இன்றைய சிறப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு வேந்தர் பெருமகனார் அவர்களையும் வாழ்த்துரை வழங்கவிருக்கும் விஐடி துணைத் தலைவர், விஐடி போபால் அறங்காவலர் மேடம், உதவி துணைத் தலைவர் ஏபிபி மேடம் ஆகியோரையும் சிறப்புரை ஆற்றவிருக்கும் திரு ஆழி செந்தில்நாதன், இந்திய சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் திரு சகாயராஜ், அரங்கில் அமர்ந்திருக்கும் மாணவ கண்மணிகள், பத்திரிகை துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விஐடி போபால் சார்பாக முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். விஐடி வளாகத்தில் வழக்கமாக நடைபெறும் நிகழ்ச்சிகளிலிருந்து மாறுபட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது. பள்ளி மாணவ மாணவிகளின் வருகையால் இன்று இந்த அரங்கு புது பொலிவுடன் மிக அழகாக காட்சியளிக்கிறது என்றால் அது மிகையாகாது. விஐடி போபால் பல்கலைக்கழகம் மாணவர்களின் ஒழுக்க மாண்புகளை வளர்க்கும் பொருட்டும் அவர்களின் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் பொருட்டும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியருக்காக கடந்த அக்டோபர் 10 மற்றும் 11 ஆகிய நாட்களில் விஐடி சென்னை, விஐடி வேலூர் வளாகத்தில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகளை நடத்தியது. இதன் சிறப்பு என்னவென்றால் பங்கேற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை ஏதோ 100-200 அல்ல,
856 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தங்கள் மாணவருடன் பங்கேற்றதாகும். கைத்தட்டலாம். சாதனையாளர்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கவும் அவர்களை மேலும் ஊக்குவிக்கவும் கிண்ண சாதனை புத்தகம் போல இந்திய அளவில் புகழ்பெற்று விளங்கும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம் அனைவரின் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அமைப்பு என்பதில் ஐயமில்லை. முதற்கண் இந்த அமைப்பின் தீர்ப்பாளர் திரு சகாயராஜ் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இனிய மாணவ மாணவிகளே, பல்வேறு பள்ளிகளிலிருந்து நீங்கள் வந்திருக்க காரணத்தினால் ஒரு சிறு அறிமுகத்தோடு கூடிய வரவேற்புரையை அமைக்க விரும்புகிறேன். தலைமையுரையாற்ற இருக்கும் நம்முடைய வேந்தர் பெருமகனார் விஐடியின் அத்துணை வளர்ச்சிக்கும் முழு முதலானவர். விஐடி எனும் ஆரம்பரத்தின் ஆணிவேர். வேலூருக்கு விலாசத்தை கொடுத்து சென்னை, போபால், அமராவதி, பெங்களூரு என்று தேசமெங்கும் விஐடியின் சிறகை விரித்து வருபவர். இளம் வயதிலேயே சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தின் உறுப்பினராகவும் தமிழக அரசின் அமைச்சராகவும் பதவி வகித்தவர். பேரறிஞர் அண்ணா, கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகிய 4 முதலமைச்சர்களோடு அரசியலில் வலம் வந்தவர். தாய்மொழி மீது தனியாக பற்று கொண்டு தமிழ் இயக்கம் எனும் மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றி வருபவர். ஏராளமான பணிகளுக்கு மத்தியிலும் தன் அரிய கட்டுரைகளால் நாடேடுகளின் நடுப்பக்கத்தை அலங்கரித்து வருபவர். சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லத்தான் நேரமில்லை. எங்கள் வீட்டு பிள்ளை என்று வேலூர் மாவட்ட மக்கள் சொந்தம் கொண்டாடும் வேந்தர் பெருமகனார் அவர்களை உங்கள் கரவொலியோடு இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்கவிருக்கும் நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகி. அவர் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சிக்கு சற்றும் பஞ்சம் இருக்காது. ஏற்றத்தாழ்வு இன்றி இனிமையாக பழகக்கூடியவர். மிக கடுமையான பணிகளை கூட மிக எளிதாக செய்து முடிக்க வல்லவர். வேந்தரை போலவே ஓய்வில்லாமல் உழைப்பவர். இன்றைய சாதனை விழாவிற்கு ஆணிவேராக விளங்கும் துணைத் தலைவர் உயர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் அவருக்கு உற்ற துணையாக இருந்து அவரின் எண்ணங்களுக்கு செயல்வடிவம் கொடுத்து வரும் அறங்காவலர் மேடம் அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். சிறந்த பெண் ஆட்சியாளர்கள் என்றால் உலகளவில் மார்கரெட் தாட்சர், இந்திய அளவில் அன்னை இந்திரா, தமிழக அளவில் புரட்சி தலைவி ஜெயலலிதா, இவர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள். அந்த வரிசையில் எங்கள் நினைவுக்கு வருபவர் மதிப்பிற்குரிய ஏபிபி மேடம் அவர்கள். இது மிக இல்லை, உண்மை. பன்முகங்களை கொண்ட தசவதானி அவர் விரைவில் நம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். வேந்தர் அவர்கள் 26 வயதிலேயே பாராளுமன்ற உறுப்பினராகி சாதனை படைத்தவர். அவரை போன்றே சிறு வயதிலேயே சாதனைகள் பல படைத்தவர் ஏபிபி மேடம் அவர்கள். வேந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தன்னுடைய 12வது வயதிலேயே மை கிராண்ட்பா என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர். 23 வயதிலேயே விஐடி பல்கலைக்கழகத்தின் உதவி துணைத் தலைவராக உயர்ந்தவர். அந்த வயதிலேயே மத்திய பிரதேசம் போபாலில் விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இளம் வயதிலேயே தன் தாத்தாவான வேந்தர் பெருமகனாரின் கரங்களை பற்றியபடியே நாட்டின் ஜனாதிபதிகள், பிரதமர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்றவர். வேந்தர் பெருமகனாரின் மார்பிலும் தோளிலும் கொஞ்சி விளையாடியவர் தான் என்றாலும் நிர்வாக கடமை என்று வந்துவிட்டால் அவருக்கு நிகர் அவர்தான். அவரால் அடையாளம் காணப்பட்டு விஐடியில் விலாசம் பெற்றவன் நான் என்பதை நன்றி பெருப்போடு கூறி விஐடி கல்வி சாம்ராஜ்யத்தின் பாரம்பரிய புகழை மேலும் உயர்த்தி முன்னெடுத்து செல்லும் ஏபிபி மேடம் அவர்களை அகமகிழ்வோடும் உங்கள் கரவொலியோடும் மானசீகமாக வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை வழங்கவிருக்கும் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் வாசகர்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இவர் ஐலசா என்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்
தொழில்நுட்ப மையத்தின் நிறுவனர் மற்றும் CEO, கட்டுரையாளர், பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், சமூக ஆர்வலர் என பன்முக ஆளுமை கொண்டவர். குறள் 100 மொழி 100 என்ற நூல் அனைவரையும் கவர்ந்த ஆழி பதிப்பத்தின் சிறந்த வெளியீடு. அந்த நூலினுடைய ஆசிரியர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள். அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள அவரை BIT பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இந்திய சாதனை புத்தகத்தின் சார்பாகவும் வருக என வரவேற்கிறோம். உலகின் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதாவது ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த வகையில் இன்றைய காதலர் தினத்திற்கும் பல்வேறு குறட்பாக்களை படைத்துள்ளார் வள்ளுவர் பெருந்தகை என்பதை கூறி நிறைவாக பள்ளிகளிலிருந்து வந்திருக்கும் மாணவ மாணவிகளையும் அவர்கள் ஆசிரியர்கள், ஸ்டார் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் BIT போபால் பல்கலைக்கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரைக்கு மிகுந்த நன்றி ஐயா. அரும் பரிசு 1000 ஈதலின் பிள்ளைக்கு பெரும் பரிசு கல்வி. வெள்ளத்தால் போகாது, வெண்கணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது என்ற கல்வியின் சிறப்பை தங்கள் சிந்தனையாலும் செயலாலும் சொல்லாலும் இளம் தலைமுறையினருக்கு நேர்த்தியாக கொண்டு செல்லும் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு செந்தில்நாதன் ஐயா, நிறுவனர் ஆழி பதிப்பகம் மற்றும் இச்சாதனை விழாவின் தீர்ப்பாளர் திரு சகாயராஜ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு மதிப்பிற்குரிய துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்களை பணிவன்புடன் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை காராயோ எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை எனும் நெருப்பு பொறியை அணையா தீபமாக ஏற்ற இருக்கும் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திரு செந்தில்நாதன் ஐயா அவர்களை பற்றிய சிறு அறிமுக உரையை வழங்க BIT பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எங்களின் அன்பு அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினர் திரு செந்தில்நாதன் அவர்கள் தங்களது சிறப்புரையில் தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முன்னே அமர்ந்திருக்கும் மழலை மாறா மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்தில் ISR டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திரு செந்தில்நாதன் அவர்கள் இந்தியாவில் மொழித்துறையில் ஒரு உண்மையான பிரகாசமான மொழி சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளை உள்ளடக்கிய 25 ஆண்டு கால பணிக்காலத்தை கொண்டுள்ளார். தற்போது அவர் ஜெனரேட்டிவ் AI-யில் ஒரு முன்னோடி நிறுவனமான ISR-வை வழிநடத்துகிறார். இந்த அதிநவீன துறையில் ஆரம்பகால தத்தெடுப்பாளர்களில் ஒருவராக நிறுவனத்தை நிலைநிறுத்துகிறார். திரு செந்தில் அவர்களின் பங்களிப்புகள் பெரு நிறுவன தலைமைத்துவத்திற்கு அப்பால் விரிவடைகின்றன. ஏனெனில் அவர் 1995 முதல் கனித்தமிழ் இயக்கத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்து வருகிறார் மற்றும் இன்ஃபிட்டின் ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவராக நிற்கிறார். 1999 ஆண்டில் முதல் தமிழ் கணினி வெளியீடுகளில் ஒன்றான கனிமொழியின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயந்திர மொழிபெயர்ப்பில், அதாவது மெஷின் டிரான்ஸ்லேஷன் என்பதில் மதிப்புக்குரிய நிபுணரான திரு செந்தில்நாதன் அவர்களின் தற்போதைய முயற்சிகள் தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துகின்றன. அவரது தொழில்நுட்ப ஆற்றலுக்கு அப்பால் திரு செந்தில்நாதன் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் வெளியீட்டாளராகவும் மற்றும் இந்தியாவுக்குள் பன்மொழிகாமமாக இருக்கிறார். அவரது பன்முகத்துவம், நிபுணத்துவம், மொழியியல் கண்டுபிடிப்பு மற்றும் கலாச்சார உள்ளடக்கத்தை முன்னேற்றுவதற்கான அவரது உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது.
இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் மொழி, தொழில்நுட்பம் மற்றும் பன்மொழித்தன்மை ஆகியவற்றின் நிலப்பரப்பை வடிவமைக்கும் ஒரு தொலைநோக்கு தலைவரான திரு செந்தில்நாதன் அவர்களை எதிர்பார்ப்புடனும் வியப்புடனும் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த சபைக்கு. நன்றி, வணக்கம். இதே பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விழாவில் கலந்து கொண்ட போது நானும் என்னுடைய நண்பர்களும் பேசின போது நாங்கள் அவருக்கு அன்போடு அளித்த ஒரு பட்டம், அவர் பெயர் ஜி. விஸ்வநாதன், ஜிவி என்று சுருக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்க. தமிழ் இயக்கம் கண்ட இப்பொழுது அந்த இயக்கம் வந்தாலும் தொடர்ச்சியாகவே தமிழ் இயக்கத்தை அவர் நடத்திக்கிட்டே வராரு. அதனால் அவர் வெறும் ஜிவி அல்ல, தமிழ் ஜிவி என்று அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். தேர்தல்களே, இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கூடுதல் பதிவாளர் மனோகரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய திரு சங்கர் விஸ்வநாதன், பிஏடி பல்கலைக்கழகத்தின் அரங்காவலர் திருமதி ரமணி சங்கர், இதன் பிறகு பேச உள்ள மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திருக்குறள் சார்ந்து ஒரு போட்டி. இங்க இருக்க உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நான் தகவல் தொழில்நுட்பத்துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான். பழைய வேலூர், திருவண்ணாமலை எல்லாம் ஒன்றிணைந்த வடார்காடு மாவட்டத்தில் இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் தேவிகாவரம் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளி தமிழ் வழியிலே படித்த மாணவன் தான் நான். அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு என்னுடைய டிகிரி கூட செய்யாத அரசியல் கலைக்கல்லூரியில் தமிழ் வழியில் நான் பிசிக்ஸ் படித்தேன். எனக்கு மொழி ஒரு பிரச்சனையாகவே இருந்தது கிடையாது. இன்னைக்கு என்னுடைய ஐலேசா நிறுவனம் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் சேவை அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் நான் ஒரு தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்த மாணவன் தான். நாம் எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது கூட பெரிய முக்கியம் கிடையாது. எந்த பின்னணியில் இருக்கிறோம், கிராமமா நகரமா, நம்ம குடும்ப சூழல் என்ன, எல்லாரும் பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்களே, நம்மளால படிக்க முடியுமான்ற எந்த சிந்தனையும் வேணாம். நான் போயிட்டு வர என்னுடைய கல்வி அரசு பள்ளியில் படித்த கல்வி தான் இன்று வரை எனக்கு வளர்ச்சியா இருக்கு. எனவே அரசு பள்ளி மாணவர்கள் தைரியமாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். நம்ம அரசு பள்ளியில படிக்கிறதுனால, தமிழ் மொழியில படிக்கிறதுனால நம்மளால எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரியான பசங்களால தான் திருக்குறளை தாய்மொழியில் அழகா படிக்க முடியும் இல்லையா? சங்க இலக்கியத்தை நம்மளால தான் படிக்க முடியும். திருக்குறள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து மனப்பாடம் செஞ்சு ஒப்பிட்டு நீங்க ஒப்பிச்சு பரிசுலாம் வாங்குறீங்க. அதை பத்தி நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க, நான் பயப்படுறதுல அவங்கள. ஆனா நம்முடைய குரல் இலக்கியம் உள்ள இந்த தாய்மொழியை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னால் இந்த இடத்துல வேந்தர் அவர்கள் இருக்கிறார். இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி எல்லோருக்கும் நல்ல தமிழ் பெயர் வைக்கணும், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கணும் ஒரு இயக்கம் நடத்துறார். உலகம் முழுக்க திருக்குறளையும் தமிழையும் கொண்டு போவதற்கான பல முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறார். ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஒருவர் தாய்மொழிக்காக இவ்வளவும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி கூட நிறைய பேர் இருக்கு. ஆனா தாய்மொழியை திருக்குறள் மூலமா தான் நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த வேலூர் நகரத்துல பல பேருக்கு நினைவு இருக்கலாம். சின்ன குழந்தைங்க உங்களுக்கு நினைவு இருக்காது, கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஒரு 13-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நடந்தது கோட்டை மைதானத்துல. அந்த புத்தக கண்காட்சியின் போது நான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். 106 அப்படின்னு பேர். அந்த புத்தக கண்காட்சிக்கு முழு ஆதரவையும் உதவியும் தந்து இந்த பகுதி மக்களுக்கு 2010-11 வாக்குல ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் ஆசிரியர்களையும் வரவழைத்து நடந்த மிகப்பெரிய இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே பிஏடி பல்கலைக்கழகம் தான் நடந்தது. இங்கதான் நடந்தது. அந்த விழாவிலும் கலந்து கொண்டு நான் பேசுறேன். அப்பதான் தமிழ் ஜீவி என்கிற பட்டத்தை அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். அதாவது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எவ்வளவு பெரிய மாற்றங்களுக்கு எங்கோ பெரிய பிஏடி பல்கலைக்கழகம் பின்னணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இன்டர்நேஷனல் புக் ஃபேருக்கு நான் இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டர். ஆனா நான் முதல்ல கோஆர்டினேட் பண்ண புத்தக கண்காட்சி நேரு புத்தக கண்காட்சி தான். அதனுடைய மெயின் ஸ்பான்சர் பிஏடி தான். ஆக கவலைப்படாதீங்க, முடிச்சிடுறேன்.
இந்த பல்கலைக்கழகங்களில் நாம நாளைக்கு வளர்ந்து படிச்சு மேலே போகணும்னா நமக்கு ஒரு தாய்மொழி பற்று வேண்டும் என்பதுதான் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் நடத்தும் போது கூட தாய்மொழிக்காக பணியாற்றக்கூடிய வேந்தருடைய ஒரு தமிழ் இயக்கம் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அரசு பள்ளி மாணவர்களாகிய உங்கள் மத்தியில் திருக்குறளை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியையும் அவர்கள் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் அதிக நேரம் நான் எடுத்துக்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா போதாது, அதை கொஞ்சம் படிக்கணும். அங்க சத்தம் பண்ணாதீங்க, கவனிங்க. திருக்குறளை கொஞ்சம் படிக்கணும். மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா மட்டும் போதாது. ஏன் படிக்கணும்னா நம்மை போன்ற மிகவும் ஒரு அதிக வளர்ச்சி இல்லாத பகுதி இந்த பகுதி. நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ்லாம் பல லட்சங்கள் செலவு பண்ணி பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க முடியல இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் உறுதியா கிடைக்கும். அது என்னன்னா அறிவு, கல்வி. இந்த கல்வியும் அறிவும் தான் தமிழ்நாட்டுடைய சக்சஸ் ஸ்டோரி. தமிழ்நாட்டு சமூக நீதி இயக்கத்தினுடைய பலன் அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் ஊடக அளவில் உயர்வதற்கு அந்த ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். அந்த அறிவு கல்வியை வலியுறுத்தி எவ்வளவு பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப ஆழமாக வலியுறுத்துறதுல திருவள்ளுவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. திருக்குறளை போல நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேற எதுவுமே இல்லை. திருக்குறளை போல ஒரு வழிகாட்டி வேற எதுவும் கிடையாது. அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கும் போது கூட நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு எந்த வசதி இருந்தாலும், எந்த வசதி இல்லை என்றாலும், எந்த வளம் இல்லைனாலும், நம்ம குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்லாம போனாலும் கூட இந்த கல்விங்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு உலகத்துடைய எந்த படிகளுக்கும் எங்க வேணாலும் நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வாத்தியார்னா அது திருவள்ளுவர் தான். எனவேதான் திருவள்ளுவரை நாம் படிக்கணும், புரிஞ்சுக்கணும். 2 லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போல கொடுத்திருக்கிறாரு, அதை படிங்க. இறுதியில தமிழ் இயக்கம் போன்ற அமைப்புகளோட இந்த செயல்பாடுகளால் போட்டு நான் ஒரு வேலை செய்தேன். அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். திருக்குறளை உலக பொதுமுறை சொல்றோமா இல்லையா? சொல்றோமா? திருக்குறளை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவானது நாம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் பொதுவாக எடுத்துட்டு போறதுக்காக எங்கள் நிறுவனத்துல நாங்க ஒரு குறள் ஒரு மொழின்னு இந்த சின்ன புத்தகத்துல 100 மொழிகளில் திருக்குறளை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு குறள் ஒரு மொழிகள். இது மிகப்பெரிய புத்தகமாக சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பெரிய புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கு. அதை போன்ற ஒரு புத்தகத்தை இங்கேயே சீக்கிரம் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நூலை வேந்தர் அவர்களுக்கு நான் அன்பு காணிக்கையாக கொடுத்துவிட்டு அமர விரும்புகிறேன். மனப்பாடம் செய்தது மட்டும் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெரிய அளவுக்கு வாழ்க்கையில உயர்வதற்கு திருக்குறளை பயன்படுத்தணும். அனைவருக்கும் நன்றி. தமிழ் வெல்க. பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் கன்னிதரில்லா தலைவரே, அன்ன சத்திரம் 1000 வைத்தலும் ஆலயம் 10,000 கட்டலும் அன்னையாவெனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதற்கிணங்க பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் வேந்தர் கல்விக்கோ டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற குறளின் இலக்கணமாக திகழ்ந்து விடுகிறார் என்றால் மிகையாகாது. உங்களின் கரவொலியோடு அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். குழந்தைகளே, மிகச் சரியான முன்னோடிகள் முன்னால் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மிக அதிர்ந்த கரவொலி தட்டுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விஐடி பல்கலைக்கழகம் தாய் தமிழ் மீதும் தமிழ் மாணவர்கள் மீதும் கொண்டிருந்த நேயத்தை பறைசாற்றிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற இந்த சாதனை விழாவின் தலைமை உரையை வழங்க விஐடி பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தர் தமிழ் இயக்க தலைவர் டாக்டர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாவின் தலைமை விருந்தினர் ஆழி பதிப்பகத்தின் நிறுவனர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களே,
இன்றைக்கு இந்த சாதனையை நடத்தியதற்கு சாதனை புத்தகத்தை வழங்க இருக்கின்ற திரு சகாயராஜ் அவர்களே, துணைத் தலைவர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே, அரங்காவலர் ரமணேஷ் சங்கர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த 6ஆம் ஆண்டு தமிழ் இயக்கத்தின் விழாவை நடத்திய போது விஐடி கோபால் திருமதி ரமணி அவர்களும் காதம்பரி விஸ்வநாதனும் சேர்ந்து திருக்குறள் ஊக்குவித்தல் போட்டியை நடத்தப் போகிறோம் என்று சொன்னார்கள். நான் ஏதோ சின்ன அளவில் இருக்கும் எதிர்பார்த்தேன். ஆனால் 856 பள்ளிகளையும் ஒன்று சேர்த்து நடத்தி இன்றைக்கு இந்திய சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகின்ற அளவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு உறுதுணையாக உள்ள விஐடி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் நம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கார். இங்கே இருந்து சென்னைக்கு எல்லாரும் சென்னைக்கு போய் செட்டில் ஆகிடுவார். அவரும் சென்னையில் போய் இப்பொழுது சிறப்பாக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளில் அவர் இன்றைக்கு வந்து நம்முடைய பேசியது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் இப்பொழுதுதான் நம்முடைய சகாயராஜ் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு. இந்தியாவின் கடைகோடியிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை கவனித்து சாதனையா என்று கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. திரு சகாயராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டியை நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு பேர் கலந்து கொண்டதற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு பல பெருமை உண்டு. இந்தியாவிலே 28 மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு அந்த பெருமைக்கு பல காரணங்கள் உண்டென்றாலும் முதல் காரணம், தலையாய காரணம், நாம் திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதுதான். உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கருதினார். அப்படிப்பட்ட திருக்குறள் நம்முடைய புத்தகம் தமிழில் எழுதப்பட்டது 2000 ஆண்டுகளை கடந்தது. உலகத்திலே அப்படிப்பட்ட புத்தகங்கள் கொஞ்சம் இருக்கின்றன. உலகம் முழுவதும் படிக்கப்படுகின்ற புத்தகங்கள் அது பெரும்பாலும் மத சம்பந்தப்பட்ட புத்தகங்களாக இருக்கும். ஆனால் மத சம்பந்தம் இல்லாத உலகம் முழுவதும் படிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா நாடுகளிலும் எல்லா மதத்தினராலும் எல்லா நாட்டினராலும் எல்லா வயதினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரை உண்டு என்று சொன்னால் அது திருக்குறள் தான். அதுக்கு நாம் தான் சொந்தக்காரர். அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை. திருக்குறளை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு எப்பொழுதுமே காந்தியடிகளுடைய நினைவு வரும். திருக்குறளுக்கு பல பெருமைகள் உண்டு. அதில் ஒன்றை சொல்ல வேண்டுமானால், காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பி வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த போது இந்த அகிம்சை போராட்டத்தை பற்றி அப்பொழுது மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் ஜெர்மனியில இருந்தப்போ இங்கே குடியேறியவர்.
அவருக்கு எழுதி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் திரும்ப கடிதம் எழுதும் போது காந்தியடிகளை வெகுவாக பாராட்டிவிட்டு இப்பொழுது வன்முறையே இல்லாத ஒரு போராட்டத்தை நடத்துகிறீர்கள் என்பதையும் எடுத்துச் சொல்லி, ஆனால் அவர் சொன்னார், இது இந்தியாவுக்கு புதிதல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் நாட்டில் ஒரு கவிஞர் இதை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை சொல்லி அதை காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தார். காந்தியடிகளுக்கு திருக்குறளை பற்றி தெரிந்தது. அந்த ஆங்கிலத்தில் இருந்த திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை வாங்கி வந்து படித்தார். படித்தது மட்டுமல்ல, அப்பொழுது காந்தியடிகள் சொன்னாராம், எனக்கு அடுத்த பிறவி என்றொன்று இருக்குமானால் நான் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழனாக பிறந்து தமிழிலேயே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொன்னதாக படித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு நூல். ஆகவே தமிழர்கள் என்பவர்கள் மற்றவர்களோடு நாம் வாழ்ந்தாலும் நாம் கொஞ்சம் வேறுபாட்டோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்க வேண்டும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதற்கு நான் சொல்வதற்கு காரணம், கல்வியையும் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் இருந்தாலும் உயர்கல்வியை பொறுத்த மட்டில் இந்தியா மிகவும் பின்தங்கியுள்ள ஒரு நாடு. உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்களிலே 27% பேருக்குத்தான் உயர்கல்வி இந்தியாவில் கிடைக்கிறது. ஆங்கிலத்தில் அதை GER என்று சொல்வார், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அல்லது அக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் என்று சொல்வார். அது வளர்ந்த நாடுகள் எல்லாம் 60% 100% வரை இருக்கிறது. ஜெர்மனியில 75%, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலும் தென்கொரியாவிலும் 100% என்று சொல்கிறார். நாம் 27 இருக்கிறோம். 50 எட்டி பிடிக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நாம் 50க்கு வந்துவிட்டோம். நம்முடைய 50% கல்வி நமக்கு கிடைக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, இதற்கு அடிப்படையாக அமைந்தது 2-3 காரணங்கள். ஒன்று, இங்கே ஆங்கிலேயர்கள் வந்தபோது, ஐரோப்பியர்கள் வந்தபோது மதத்தை பரப்புவதற்காக அங்கே இருந்து சாமியார்களை அனுப்பி வைத்தார்கள், மிஷனரிஸ். அவர்கள் இங்கே வந்து மதத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வதை விட கல்வியில அதிக அக்கறை எடுத்தார். அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக பள்ளிகளையும் கல்லூரிகளையும் துவக்கியவர். MCC என்று அழைக்கப்படுகின்ற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 200 ஆண்டுகளை தாண்டி விட்டது. திருச்சியில் இருக்கிற சென்ட் ஜோசப் காலேஜ் அதுவும் 200 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு மற்றவர்களும் கல்லூரிகளை ஆரம்பித்தார். அது ஒரு முதல் காரணம். அதுக்கு அடுத்த கல்வியிலே வந்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், பள்ளி கல்வியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் வருகின்ற போது எவ்வளவு பள்ளிகள் இருந்தனவோ அதை விட 12,000 பள்ளிகளை அதிகமாக கட்டி முடித்தார் தான் இருந்த 10 ஆண்டு. பள்ளி கல்வியை பலப்படுத்துவதற்கு, மாணவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு பயன்பட்டது. உயர்கல்வியில எல்லா முதலமைச்சர்களுமே பணியாற்றினார்கள் சொன்னாலும், செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் அல்லது ஆர்ட்ஸ் காலேஜ் என்று கொண்டு வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரால் தான் மிகவும் உண்டாக்கப்பட்டது. VIT அப்பொழுதுதான் ஒரு காலத்தில் 1984 துவக்கிவிட்டு இப்போ 40 ஆண்டுகள் முடிந்தது. எல்லா முதலமைச்சர்களும் கல்வியில் அக்கறை காட்டினார்கள். அதனுடைய விளைவுதான் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால்
இதில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன, எவ்வளவை அரசாங்கம் செலவழிக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது அனைவருமே பெற்றோர்களாலே நடைபெறுகின்றது. பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து படிக்க வைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பேர் அரசாங்கத்தை நம்பி படிக்க முடியும்? இந்த வளாகத்தில் விஐடி வேலூர் வளாகத்தில் 40,000 மாணவ மாணவிகள் படிக்கிறார். அதில் 4,000 பேர் பிஎச்டி படிக்கின்ற மாணவ மாணவிகள், 36,000 பேர் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் படிக்கின்ற மாணவ மாணவிகள். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உலகத்தின் 67 நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். இதில் எவ்வளவு பேருக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறது என்று நான் பார்த்தேன். இந்த 4,000 பேர் படிக்கின்ற பிஎச்டி படிக்கின்ற மாணவர்களில் 200 பேருக்கு அரசாங்கத்தின் உதவி கிடைக்கிறது. மிச்சம் இருக்கிற 36,000 மாணவ மாணவிகளில் 600 பேருக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து உதவி செய்கிறார். 40,000 800 பேருக்கு தான் மொத்த உதவியே அரசாங்க உதவி கிடைக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலைமை. எந்த ஒரு நல்ல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதிகமாக செலவு செய்வதோ அல்லது கவனிப்பதோ கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இருந்தால் இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். ஆனால் ஏனோ சுதந்திரம் வாங்கி 76 ஆண்டுகள் ஆகியும் நாம் இன்னும் அந்த இரண்டிலேயும் அக்கறை காட்டவில்லை. மிக குறைந்த அளவுதான் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரசுகளும் அது கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் ஒரு மக்களாட்சியாக வளர்வதற்கு, ஒரு வளர்ந்த நாடாக பொருளாதார ரீதியாக வளர்வதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது கல்விதான். எந்தெந்த நாடுகள் கல்வியிலே வளர்ந்தனவோ அவைகளெல்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்துவிட்டன. நம்மோடு இருந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சமமாக இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு மேலே போய்விட்டார். நம்மளோட பல மடங்கு வளர்ந்திருக்கிறார். அதற்கு காரணம் அங்கே கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதுதான். அதை நம்முடைய நாட்டிலே இருக்கிற மக்களும் கேட்பதில்லை, அரசுகளும் செய்வதில்லை. இலவசமாக எல்லாம் வேண்டும் என்று கேட்கிறோம், மின்சாரம் வேண்டும் என்று கேட்கிறோம், வேட்டி வேண்டும், சேலை வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர யாரும் எங்களுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதில்லை. அரசாங்க கல்விகளை போனால்தான் இலவசமே தவிர தனியார் பள்ளிக்கு போனால் அரசாங்கம் என்ன செய்கிறது, என்ன கொடுக்கிறது? 50,000 1 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது தன்னுடைய ஒரு குழந்தையை படிக்க வைப்பதற்கு தனியார் பள்ளியில் படித்தார். அதை பல பெற்றோர்களால் முடியவில்லை. அதனால தான் 10ஆவதோடு 12ஆவது நிறுத்தி விடுகிறார். கல்லூரிக்கு போனால் ஆனால் அதை விட செலவு. ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் தன்னுடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறார். ஒன்றுமே இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் தான் அரசு பள்ளிக்கு அனுப்புகிற சூழ்நிலை இருக்கிறது. இது மாற வேண்டும். அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விஐடியை பொறுத்தமட்டில் அரசு பள்ளிகளுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்முடைய மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். அரசு பள்ளியில் படித்து விட்டு வந்தவர் அன்றைக்கு என்னுடைய ஆசைகளை இன்னும் நான் மறப்பதில்லை. அவர்கள் மாணவர்களுக்காகவே வாழ்ந்தார். அவர்கள் குடும்பத்தை பற்றியோ வீட்டை பற்றிய கவலைப்பட மாட்டார்கள். எந்த நேரமும் மாணவர்களை பற்றிய கவலையாகத்தான் இருக்கும். அப்படி அன்றைக்கு இருந்தது. அது மறுபடியும் அந்த நிலை திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரசுகள் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கல்விக்கு செலவழிக்க வேண்டும். அல்லது இருக்கிற கல்வி செலவை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது அதுவும் நடைபெறவில்லை. அரசு கல்லூரிகள், இது உயர்கல்வி அளிக்கின்ற கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இவைகளிலிருந்து அரசு என்ன எதிர்பார்க்கிறது என்பதைத்தான் நிறைய சூழ்நிலை. அது மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கிருந்து வசூல் செய்வதை அடியோடு நிறுத்த வேண்டும்.
அப்பொழுதுதான் இன்னும் கல்வி செலவை குறைக்க முடியும், கல்வி கட்டணத்தை குறைக்க முடியும், இன்னும் ஏழை மாணவ மாணவிகள் வந்து சேர முடியும். இன்னும் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாகத்தான் உயர்கல்வி இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். அதனால்தான் நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு அறக்கட்டளையை துவக்கி யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவர்கள் நின்றுவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்து கல்வி உதவித்தொகை வழங்கி 10 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 8000 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறது. அதில் 2 பங்கு மாணவிகள் என்பது அளவிட மகிழ்ச்சியாக போயிருக்கிறது. இல்லைன்னா அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எப்போதுமே சொல்கிறது 10வது மேலே படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு பாஸ் பண்ணாதாவது 11க்கு அனுப்புவாங்க, ஃபெயில் ஆனால் அனுப்பவே மாட்டாங்க. பாஸ் ஆனால் காலேஜ், ஃபெயில் ஆனால் மேரேஜ், ஏதாவது ஒரு பையன்கிட்ட வச்சு கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மாற்றி இருக்கிறோம். இது மாற வேண்டும். எல்லா பெண்களும் படிக்க வேண்டும், எல்லோரும் உயர்கல்வியை பெற வேண்டும். அது இந்த மாவட்டத்தில் நடைபெற வேண்டும். எல்லா மாவட்டங்களும் அதை செய்ய வேண்டும். நாம் ஒரு முன்மாதிரியாக இந்தியாவில் இருக்கிற 800 மாவட்டங்களில் நாம் தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு உதவி செய்கின்ற எங்களுடைய பேராசிரியர்களை நான் மறக்க முடியாது. ஆண்டுதோறும் இங்கே வேலை பார்க்கின்ற பேராசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டு அதுவே 4 கேம்பஸ் சேர்ந்து 1,35,00,000 ரூபாய் வந்தது. ஒரு வாரத்துக்குள் அதை கொடுத்து முடித்திருக்கோம். மற்றவர்கள் வெளியில இருந்து கொடுக்கின்றார்கள். அது மாதிரி எல்லோரும் சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், அங்குயாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அதை நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு நன்றி கூறிக் கொள்கின்றேன். இந்த சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு பங்கேற்ற மாணவ மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மிகச் சிறப்பாக நடத்திய இந்த பிஐடி கோபால் நிர்வாகிகளுக்கு நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். மிகுந்த என்ற குரலுக்கு இணங்க கனிவான வார்த்தை, நேர்மையான பாராட்டு, அனைவரின் மீதும் அக்கறை என்ற சீரிய பண்பாடுகளுக்கு இலக்கணமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எமது பிஐடி குழுவத்தின் துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள், அறங்காவலர் திருமதி ரமணி சங்கர் அம்மா அவர்கள், உதவி துணைத் தலைவர் திருமதி காதம்பரி விஸ்வநாதன் அம்மா அவர்கள், அவர்களின் சீரிய எண்ணமும் மாணவர்கள் நலன்பால் கொண்ட ஒப்பற்ற அக்கறையும் தான் இந்த நிகழ்வின் வேறாகவும் மற்றும் வெற்றி வேறாகவும் அமைந்தது என்றால் மிகையாகாது. அனைவருக்கும் எங்களுடைய மனம் கலந்த நன்றி. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செல்வாக்கும் உள்ளளித்தல் ஆகா அரண். அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவி, மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத கோட்டையாகும் அறிவு. எனவே அறிவாற்றலை வளர்த்துக் கொண்டால் நாமும் நம் வீடும் நாம் வாழும் நாடும் நலம் பெறும். இந்த இருவரியில் வரைந்த வாழ்வு நெறியாகிய திருக்குறளை தினம் ஓதிடுவோம், வாழ்வில் உயர்ந்து ஓங்கிடுவோம். திருக்குறள் வாசிப்போடு நின்றுவிடக்கூடாது, அது வாழ்வியலாக வேண்டும் என்ற சிந்தனையை இங்கு வந்திருக்கும் இளைய தலைமுறையினரிடத்தில் விதைப்பதில் பிஐடி பெருமை கொள்கிறது. இந்த மகிழ்வான தருணத்தில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் குறிப்பையும் அது குறித்து வந்துள்ள தீர்ப்பாளர் திரு சகாயராஜ் அவர்களை பற்றிய அறிமுக உரையையும் வழங்க பிஐடி பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் இரா சுஜாதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தீர்ப்பாளர் திரு சகாயராஜ் அவர்கள் தங்களுடைய சீருரையையும் அதை சார்ந்த நிகழ்வுகளையும் நடத்தி தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோனே சிறப்புடையோன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வரிகளுக்கு நேர்த்தியாகவும், என் கடன் பணி செய்து சிறப்பதே என்ற வாக்கினுக்கு ஒப்பாகவும் தன் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் நம்முடைய இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் தீர்ப்பாளர் திரு சகாயராஜா அவர்கள். நம்முடைய தீர்ப்பாளர் தமிழக பொதுப்பணித்துறையில் கட்டடக்கலை பொறியாளராக பணியாற்றியவர்.
3000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு ஆகச் சிறந்த தொழிற்சார் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை மனமுவந்து செய்து கொண்டு இருக்கிறார். நவீன யுகத்தின் சிற்பியாக விளங்கிக் கொண்டிருக்கும் திரு சகாயராஜ் இளைஞர்களை பன்முக சாதனையாக மாற்றி வரும் புரட்சிகரமான சேவையை மிகவும் ஆர்வத்தோடு மனநிறைவோடும் கடந்த 30 ஆண்டுகளாக செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்குள்ளே மன நிறைவையும் மன அமைதியையும் உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நல்லதொரு சிற்பியாகவும் சிறந்ததொரு ஆசிரியராகவும் தன்னை உயர்த்தி கொண்டிருப்பார் என்ற சிந்தனைக்கு நிகராக விளங்குபவர் நம்முடைய தீர்ப்பாளர் என்று சொன்னால் அது மிகையல்ல. எலக்ட்ரோ ஹோமியோபதி என்கின்ற தாவர முறை சார்ந்த மருத்துவ பிரிவில் சிறந்த மருத்துவர் என்ற பட்டத்தை 2019 பெற்றார். 10,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு பயனுள்ள சிகிச்சை அளித்த முறையிலும் 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயை இன்னது என்று அறிய வைத்து அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து அதை தவறு வராமல் சரி செய்த மகத்துவ மருத்துவர் என்ற மன நிறைவையும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி மருத்துவ முறையில் செய்த சிகிச்சையில் உலக சாதனையும் படைத்துள்ளார் என்ற பெருமையும் கொண்டவர். இப்பொழுது சாதனையை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்காக அன்புடன் திரு சகாயராஜ் அவர்களை அழைக்கிறேன். இந்த சாதனை உலக அளவில் பெயர் பெற்ற நிகழ்ச்சியாக உருவானதால் இந்த அறிவிப்பை மட்டும் தீர்ப்பாளர் அவர்கள் ஆங்கிலத்தில் அறிவிப்பார். பெருமதிக்குரிய அவை ஆண்டோருக்கும் வணக்கங்கள். ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் என் மனதில் உள்ளது பேசிவிட்டு நான் டிக்ளரேஷன் சொல்லிடுறேன். வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாதிரி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவே. உனக்கு அழிவே இல்லாத செல்வம் அப்படின்னு சொன்னா சிறந்த செல்வம் கல்வி தான். மற்றதெல்லாம் பொண்ணா மற்றதெல்லாம் அழிஞ்சு போறது. அதனாலதான் உலகத்திலே மிக சிறந்த ஒரு நூலை ஒரு திருக்குறளை அந்த கல்வியை பிரமாதமா அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த வழியில பிரமாதமா டீச்சர்ஸ் யோசிச்சு அதை அற்புதமா ஆர்கனைஸ் பண்ணி அதை எப்படி சொன்னா மக்களுக்கு புரியும், எப்படி சொன்னா மக்கள் மனசை பதியும் புரிஞ்சு அற்புதமான மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சிறந்தாழ்த்தி வாழ்க்கிறேன். அடுத்து சிறுபகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் நீங்காத நோயும் வெளியே இருந்து தங்கி நம்ம அழிச்சு தன்னை சேராமல் விளங்காம அந்த மாதிரி வராம தடுக்கிறதா நல்ல நாடுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பசியும் பிடியும் இருக்கிறதா சொன்ன அழகா சொன்னாங்க. கல்வியும் சுகாதாரம் தான் ரொம்ப முக்கியம் அற்புதமா சொன்னாங்க. அந்த கல்வியை பொறுத்தவரை ஒருத்தர் படிக்கும்போது உள்ள ஆசை எனக்கு எப்படியோ வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்காங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நிறைய கிராமத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் டயர் தேர்ட் டயர் காலேஜில் கிளாஸ் எடுப்பேன். அந்த பசங்க கண்ணில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிடாதா, அந்த கடைசியில் என் தங்கச்சியை கல்யாணத்துக்கு கொடுத்துருவேன், என் தம்பியை அடுத்து படிக்க வச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஒரு இயக்கத்தோட பார்த்துருக்கேன். இந்த கல்லூரியில் அந்த மாதிரி இயக்கத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அது உலகத்தரத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏஐசிடி சொல்றாங்க எவ்ரி 6 months ஒரு சப்ஜெக்ட் அப்டேட் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் சிஎஸ்க்குள்ள அற்புதமான ஃபியூச்சரில் வரக்கூடியதை அழகாக டிஸ்கஸ் பண்ணி கம்பெனியோட டிஸ்கஸ் பண்ணி அற்புதமாக சீரமைச்சு சிலபஸ்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணுறதுனால இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறேன் ரொம்ப தன்னம்பிக்கையோட தைரியமாக அற்புதமாக கேம்பஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கில்ஸை வளர்க்குறாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, அது உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நான் மறக்க முடியாத அளவுக்கு அற்புதமாக செய்யறவங்க வாழ்த்துகிறோம். அவர்கள் வழி காட்டுகளை இப்படி நாம் வாழ்த்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். Declaration of India Book of Records Events Achievements. Good morning everyone. I am Sahayaraj. I am honored to serve as the official representative for the India Book of Records. It gives me immense pleasure to stand before you today to acknowledge a momentous achievement. Today I have the pleasure of announcing the result of record-breaking achievement titled Maximum Government and Non-Government Aided Schools participated in Tirukkural dissertation competition under the auspices of India Book of Records. India Book of Records has been committed to record making for more than 18 years as of today's date and has a staggering database of more than 40,000 record holders across the nation. India Book of Records is
registered with the Government of India and follows the protocol of records, Asia Book of Records, as per conference arrived at the meeting of Ho Chi Minh City, Vietnam. Now it's time to announce the record. Maximum government and government aided schools participated in Tirukkural recitation competition. The record of maximum number of government and government aided schools that participated in the Tirukkural recitation competition was set by VIT Bhopal University. The Tirukkural recitation competition for government and non-government aided school students was conducted at VIT Chennai and VIT Vellore campuses on the 10th and 11th October 2023, where a total of 856 schools participated and recited the Tirukkural recitation competition as confirmed on February 2, 2024. Congratulations to the Vellore Institute of Technology for achieving the groundbreaking milestone. I would like to express my appreciation for the participating schools and the students who took on this challenge and completed it successfully. Special thanks to Mr. Sriram and for the exceptional coordination for the India Book of Records. Their invaluable support has undoubtedly contributed to the success of the record. Vellore Institute of Technology has set a shining example others to emulate. Once again, congratulations to all this extraordinary achievement. Thank you. ஆமாம் சார் இந்த நோக்கம் அங்கே வேறு வேணும் Now I will cite before you the press release. என்ன கொடுக்குறாங்க அவர் வேற ஐடியாவும் பண்ணுங்க And